ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சமையல் ஃபுட் கோர்ட். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஹெல்த்தியான கீரை. வாங்க பார்க்கலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரொம்பவே டேஸ்டியான, அது மட்டும் இல்லை ரொம்பவே ஹெல்த்தியான மணத்தக்காளி கீரை கடையல். எப்போ நம்ம மணத்தக்காளி கீரை செஞ்சாலும் லைட்டாக கசப்பாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் நான் இன்றைக்கி செய்ய போகிற இந்த மணத்தக்காளி கீரை கடையல் கண்டிப்பாக கொஞ்சம் கசப்பு கூட இருக்காது. வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்துட்டு மறக்காமல் நம்ம சமையல் ஃபுட் கோர்ட் சேனலை இன்னும் யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்களோ சீக்கிரமாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானும் ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க. இப்போ நம்ம இந்த ஹெல்த்தியான கீரை மசியல் பார்க்குறதுக்கு முன்னாடி மணத்தக்காளி கீரையில் என்னெல்லாம் ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. இதில் அதிகமான ஆன்டி ஆக்சிடென்ட் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கிறதுனால நம்ம இம்யூனிட்டியை நல்லாவே இம்ப்ரூவ் பண்ணும். மணத்தக்காளி கீரையில் அளவுக்கு அதிகமான ஆன்டி கேன்சர் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கிறதுனால இது கேன்சர் செல்ஸை கண்டிப்பாக க்ரோத் ஆகிறத தடுக்கும். அது மட்டும் இல்லை, இதில் ஆன்டி டயபெட்டிக் ப்ராப்பர்ட்டி இருக்கிறதுனால நம்ம பிளட் சுகர் லெவலை ஸ்டெபிலைஸாக வச்சுக்க ஹெல்ப் பண்ணும். இதை பற்றின ஃபுல் ஹெல்த் பெனிஃபிட்ஸை டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், கண்டிப்பாக செக் பண்ண மறந்துடாதீங்க. நான் இன்றைக்கி 100 கிராம் துவரம் பருப்பை ஒரு 10 நிமிஷம் தண்ணியில் இந்த மாதிரி ஊற வச்சுட்டு தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு எடுத்து வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இந்த பருப்பு வேகிற அளவுக்கு தண்ணி இதில் சேர்த்துக்கலாம். நம்ம எப்போ பருப்பு வேக வைக்கும் போதும் ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சதுக்கு அப்புறம் வேக வச்சோன்னா நம்ம பருப்பு சீக்கிரமாக வெந்துடும். அடுத்தது இதில் 2 மீடியம் சைஸ் வெங்காயம் ரஃப்பாக சாப் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்தது 2 தக்காளி ரஃப்பாக சாப் பண்ணி இதில் ஆட் பண்ணிக்கோங்க. உங்ககிட்ட சின்ன வெங்காயம் இருந்தால் நீங்கள் அது கூட சேர்த்துக்கலாம், ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இது கூடவே 7லேருந்து 8 பல்லு பூண்டு ஆட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். பூண்டோட ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ், அதனால் கண்டிப்பாக சேர்க்க மறந்துடாதீங்க. அடுத்தது 2 பச்சை மிளகாவை இந்த மாதிரி கட் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் 4 பச்சை மிளகா கூட சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நான் இன்றைக்கி குழந்தைங்களுக்கு கொடுக்கறதுனால பச்சை மிளகா கம்மியாக ஆட் பண்ணியிருக்கேன். அடுத்தது 1/4 டீஸ்பூன் மஞ்சள்தூள் ஆட் பண்ணிக்கலாம். கூடவே 1/4 டீஸ்பூன் பெருங்காய பொடி சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் ஆட் பண்ண பிறகு நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிவிடுங்க. ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு குக்கரை இப்போ நம்ம க்ளோஸ் பண்ணிடலாம். குக்கர் க்ளோஸ் பண்ண பிறகு மீடியம் ஃப்ளேமில் 2 விசில் மட்டும் வச்சு எடுத்தால் போதும் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம பருப்பு ரொம்ப சீக்கிரமாக சூப்பராக வெந்துடும். நம்ம ஆல்ரெடி பருப்பு நல்லா ஊற வச்சு அதுக்கப்புறம் யூஸ் பண்ணுறதுனால பருப்பு ரொம்பவே சீக்கிரமாக வெந்துடும். அது மட்டும் இல்லை, சாம்பார் அளவுக்கு இது ரொம்ப குழைய வேகக்கூடாது. நம்ம கீரை சேர்த்து மறுபடியும் வேக வைக்கிறதுனால பருப்பு 2 விசில் மட்டும் விட்டால் போதும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. ஆஃப் பண்ணிவிட்டு விசில்லாம் அடங்கின பிறகு நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ பாருங்கள், நம்ம பருப்புலாம் எவ்வளோ பூ போல் வெந்திருக்கு. இந்த மாதிரி கரெக்டான பர்ஃபெக்டான கன்சிஸ்டன்சியில் பருப்பு நீங்கள் வேக வச்சுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு கீரை ரொம்ப டேஸ்டியாக கிடைக்கும். பருப்பு ரொம்ப குழஞ்சிடுச்சுன்னா உங்களுக்கு கண்டிப்பாக கீரை டேஸ்ட்டாகவே இருக்காது ஃப்ரெண்ட்ஸ். அது மட்டும் இல்லை, பருப்பு இந்த மாதிரி கரெக்டான கன்சிஸ்டன்சியில் நீங்கள் வேக வச்சு எடுத்துக்கோங்க. அடுத்தது நான் இன்றைக்கி ஒரு பவுல் ஃபுல்லாக மணத்தக்காளி கீரை எடுத்துருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இது நீங்கள் நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு இந்த மாதிரி 2 தடவை வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. மணத்தக்காளி கீரையில் இந்த மாதிரி மணத்தக்காளி விதையெல்லாம் இருக்கும், அதெல்லாம் கண்டிப்பாக வேஸ்ட் பண்ணிடாதீங்க. அதெல்லாம் தான் நம்ம உடம்புக்கு ரொம்பவே ஹெல்த்தி. நம்ம கீரையை நல்லா மசிக்கிறதுனால இந்த விதைகளும் நல்லா மசிஞ்சிடும். அதனால் கீரையோடவே இந்த விதைகளையும் சேர்த்து குக்கரில் ஆட் பண்ணிவிடுங்க. கீரை சேர்த்த பிறகு நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்ம எப்போ கீரை வாஷ் பண்ணும்போதும் கீரையில் கொஞ்சமாக மஞ்சள் பொடியும் அது கூடவே கல்லுப்பும் சேர்த்து நல்லா வாஷ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் கீரையில் இருக்க கிருமிகள் எல்லாமே போயிடும். அடுத்தது இந்த கீரைக்கு தேவையான அளவு தண்ணி இதில் நான் ஆட் பண்ணியிருக்கேன். தண்ணி சேர்த்த பிறகு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்த்துருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி கீரை சேர்த்த பிறகு மஞ்சள்தூள் சேர்த்துக்கோங்க. அப்போ உங்களுக்கு கீரையோட ஃப்ளேவர் ரொம்ப சூப்பராக இருக்கும். அடுத்தது இந்த கீரைக்கு தேவையான அளவு கல்லுப்பு நான் இதில் ஆட் பண்ணியிருக்கேன். நான் எப்போவுமே சொல்கிற மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ், கல்லுப்பு தான் நம்ம உடம்புக்கு ரொம்பவே நல்லது. அதனால் நீங்களும் அதையே பயன்படுத்துங்க. இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுக்கோங்க.
கீரையில் முதல்லையே தண்ணி அதிகமாக சேர்த்துடக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டு பாருங்கள். தண்ணி பத்தலைன்னா இன்னும் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ எனக்கு தண்ணி பத்தலை, ஸோ நான் இன்னும் கொஞ்சம் தண்ணி இதில் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த மாதிரி நல்லா கலந்து விட்ட பிறகு குக்கரை நீங்கள் மூடிடுங்க. ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு குக்கருக்கு விசில் போடக்கூடாது. விசில் போடாமல் இந்த மாதிரி வேக வைங்க. நம்ம கீரை வேக வைக்கும்போது இந்த மாதிரி விசில் சேர்க்காமல் வேக வச்சோன்னா கீரையில் இருக்க ஃப்ளேவர் கண்டிப்பாக அதிலே இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அது மட்டும் இல்லை, டேஸ்ட்டும் ரொம்ப சூப்பராக இருக்கும். மீடியம் ஃப்ளேமில் 10 நிமிஷம் இந்த மாதிரி வேக வச்ச பிறகு நம்ம இப்போ இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ பாருங்கள், ஓப்பன் பண்ணி பார்த்த பிறகு நமக்கு கீரைலாம் வெந்துருச்சா மட்டும்தான் செக் பண்ணணும். சப்போஸ் கீரை வேகலைன்னா நம்ம இன்னொரு தடவை இதை வேக வைக்கணும். நான் ஒரு 10 நிமிஷம் தான் ஃப்ரெண்ட்ஸ் வச்சேன். ஆனால் கீரை சரியாக வேகலை. ஏன்னா மணத்தக்காளி கீரை அவ்வளோ சீக்கிரம் வேகாது. இப்போ நம்ம இந்த காம்பெல்லாம் எடுத்து பார்க்கலாம். இப்போ பாருங்கள், நம்ம கீரை வேகலை. ஸோ இன்னும் 10 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் இதை க்ளோஸ் பண்ணி வேக வைங்க. எப்போ கீரை சமைக்கும் போதும் குக்கரில் விசில் போடக்கூடாது. அதனால் இந்த மாதிரி குக்கரில் விசில் போடாமல் சமைச்சு பாருங்கள். அதோட டேஸ்ட்டும் ஃப்ளேவரும் ரொம்ப சூப்பராக இருக்கும். அது மட்டும் இல்லை, நம்ம கீரையில் இருக்க ஹெல்த் பெனிஃபிட்ஸும் அப்படியே இருக்கும். கூடவே மணத்தக்காளி கீரை கண்டிப்பாக கசப்பே இருக்காது ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ பாருங்கள், நம்ம கீரைலாம் சூப்பராக வெந்துருச்சு. இப்போ கீரை நல்லா வெந்துருச்சு. நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் ஆற வச்சுடுங்க. அடுத்தது தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு வெறும் கீரையை மட்டும் இந்த மாதிரி எடுத்து ஃபேனில் ஆற வச்சுடுங்க ஃப்ரெண்ட்ஸ். நான் இன்றைக்கி இந்த மணத்தக்காளி கீரையை மிக்சியில் தான் ஃப்ரெண்ட்ஸ் கடைய போகிறேன். உங்ககிட்ட சட்டி இருந்துச்சுன்னா நீங்கள் அப்படியே போட்டு கடைஞ்சிடலாம். இது ரொம்பவே டேஸ்டியாகவும் மட்டும் இல்லை, ரொம்பவே ஹெல்த்தியான மணத்தக்காளி கீரை கடையல் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக நீங்கள் இதை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம இதை மிக்சியில் கடையிறதுனால அந்த தண்ணியெல்லாம் சேர்க்காமல் வெறும் கீரையை மட்டும் எடுத்து இந்த மாதிரி ஒரு 10 நிமிஷம் ஃபேனில் நல்லா ஆற வச்சுடுங்க. தண்ணியோடு சேர்த்து நீங்கள் கடையும் போது உங்களுக்கு மேலெல்லாம் தெரிச்சிடும். அதனால் தண்ணியெல்லாம் ட்ரை பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஆற வச்சுடுங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம இதை மிக்ஸி ஜாரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இப்போ நம்ம இதை மிக்சியில் பல்ஸ் மோடில் 2 டைம்ஸ் மட்டும் பீட் பண்ணால் போதும் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் கொரன்னு அரைச்சிக்கோங்க, ரொம்ப நைஸாக அரைச்சிடாதீங்க, நல்லா இருக்காது. இப்போ பாருங்கள், இதுதான் கரெக்டான கன்சிஸ்டன்சி. நான் 2 தடவை தான் பல்ஸ் மோடில் போட்டேன். நமக்கு கீரை ரொம்ப மசிஞ்சுதுன்னா உங்களுக்கு நல்லாவே இருக்காது. இந்த மாதிரி நீங்கள் மிக்சியில் அரைச்சாலும் உங்களுக்கு சட்டியில் கடைஞ்ச மாதிரி டேஸ்ட்டு கண்டிப்பாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நான் இந்த மாதிரி தான் எங்கள் வீட்டில் கீரை கடையிறது. ஆனால் டேஸ்ட்டு கண்டிப்பாக சூப்பராக இருக்கும். நீங்களும் மறக்காமல் இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். இப்போ நம்ம எடுத்து வச்சிருந்த தண்ணியெல்லாம் இந்த மிக்ஸி ஜாரில் ஊற்றிட்டு இந்த மாதிரி வாஷ் பண்ணி ஊற்றிடுங்க. நம்ம அந்த தண்ணியெல்லாம் வீணாக்கக்கூடாது. அது பருப்புலேருந்து எடுத்த தண்ணின்றதுனால ரொம்ப ஸ்ட்ரென்த்தாக இருக்கும். இப்போ நீங்கள் தண்ணி அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு கரெக்டான கன்சிஸ்டன்சி கொண்டு வந்துடுங்க. நம்ம கீரை கடையல் செய்யும்போது ரொம்ப தண்ணியாக ஊற்றி சாப்பிடாமல் ஓரளவுக்கு திக்கான கன்சிஸ்டன்சியில் சாப்பிட்டா தான் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இப்போ பாருங்கள், இது பர்ஃபெக்டான கன்சிஸ்டன்சியில் இருக்குது. இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இந்த கீரை கடையல் சூடான சாதத்தில் போட்டு சாப்பிடும்போது டேஸ்ட் ரொம்பவே அட்டகாசமாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம இந்த கீரையை தாளிச்சிக்கலாம். ஒரு பேன் ஹீட் பண்ணிக்கலாம். பேன் நல்லா ஹீட் ஆன பிறகு நான் அதில் 2 டேபிள் ஸ்பூன் கடலை எண்ணெயை சேர்த்துருக்கேன். இப்போ எண்ணெய் நல்லா சூடான பிறகு அதில் 1/4 டீஸ்பூன் கடுகு உளுத்தம் பருப்பு ஆட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். கடுகு நல்லா பொரிஞ்ச பிறகு அதில் 1/4 டீஸ்பூன் ஜீரகம் ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்தது ஒரே ஒரு காஞ்ச மிளகாவை கிள்ளி ஆட் பண்ணியிருக்கேன். கூடவே 3லேருந்து 4 பல்லு பூண்டு நல்லா இந்த மாதிரி தட்டி ஆட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி பூண்டு நீங்கள் தட்டி ஆட் பண்ணும்போது அதோட ஃப்ளேவர் ரொம்ப சூப்பராக இருக்கும். அது கூடவே 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள் நான் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா ஃப்ரை ஆன பிறகு இதில் 1 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்ம மணத்தக்காளி கீரைக்கு எக்ஸ்ட்ரா டேஸ்ட்டை கொடுக்க போகிறது இந்த நெய் தான். அதனால் இந்த நெய் கண்டிப்பாக சேர்க்க மறந்துடாதீங்க. இப்போ இந்த தாளிப்பெல்லாம் நான் இந்த கீரையில் ஆட் பண்ணிட்டேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம டேஸ்டியான ஹெல்த்தியான கசப்பே இல்லாத மணத்தக்காளி கீரை கடையல் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் கண்டிப்பாக இந்த மணத்தக்காளி கீரை கடையில் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். கூடவே நம்ம சமையல் ஃபுட் கோர்ட் சேனலை இன்னும் யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ அவங்கெல்லாம் சீக்கிரமாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானும் ப்ரெஸ் பண்ணிவிட்டு அதில் ஆல்ன்ற ஆப்ஷனும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸில் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்களும் இது உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, பை.